யாக்கோபே இவைகளை நினை, இப்போதும் என் தாசனாகி யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே நீ கேள், நீ கேள். நம்ம பல நேரத்தில் எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வாழ்க்கை, உன்னை உருவாக்கினவர். யாக்கோபே நீ இவைகளை நினை, அவர்தான் உன்னை உண்டாக்கினார். நீ யாரை ஆராதிக்கிறாய்? நீ ஒன்றை உண்டு பண்ணி வைத்து மனிதன் ஆராதிக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய மரங்களை வளர்க்கிறான், மரங்களை வெட்டுகிறான், தனக்கு அது பிரயோஜனப்படும் போது அதையே தெய்வமாக்குகிறான். நெருப்பை மூட்டி அப்பம் சுடுவதற்கு நெருப்பை மூட்டுகிறான். குளிருக்கு அது அனலா இருக்கும் போது நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதை வணங்குகிறான். எது எது அவனுக்கு பிரயோஜனமா இருக்கிறதோ அதன் ஒன்றை பயன்படுத்தி வேறொன்றை தெய்வமாக்குகிறான். இப்படிதான் இருக்கிறது யாக்கோபே. ஆனா உன் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, உன் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமே, உன்னை கைப்பிடித்து நடத்த அவருக்கு கரம் இருக்கிறது, உன்னை அறிகிறதற்கு ஒரு மனம் இருக்கிறது, உன்னோடு பேச அவருக்கு வாய் இருக்கிறது, உன் நிலைமையை காண அவருக்கு கண்கள் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இரத்தத்தால் மீட்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம் அருமை இரட்சகர். அவர் யாரோ உண்டு பண்ணி வைத்தவர் அல்ல, நம்மை உண்டாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர், நம் சிருஷ்டிகர். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய செயல்களின் மகத்துவம் சொல்லி முடியாது. அல்லேலூயா, ஆமென். ஆமா, நீ என்ன உண்டாக்கல யாக்கோபே, நீ என்னை உண்டு பண்ணி வைத்து நீ என்னை ஆராதிக்கவில்லை. நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உண்டு பண்ணினேன், நான் உன்னை என் தாசனாய் உருவாக்கினேன். அதனால நீ என்னுடையவனாய் இருந்து ஆராதித்து கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒன்று தெரியுமா யாக்கோபே, உன் தாயின் வயிற்றில் நீ தோன்றினது முதல் நான் உனக்கு என்ன செய்கிறேன் தெரியுமா? துணை செய்கிறேன். என்னை நடத்தும் பொன்னு கரமோ ஒரு நாளிலும் கூறுகிட்டில்ல. என்னை நடத்தும் பொன்னு. என்னை உண்டாக்கினவரை நான் ஆராதிக்கிறேன், என்னை உண்டாக்கினவரை நான் ஆராதிக்கிறேன். நான் உண்டாக்கினதை அல்ல, என்னை உண்டாக்கினவரை, என்னை உருவாக்கினவரை. இந்த யாக்கோபை இஸ்ரவேலாய், இந்த யாக்கோபை யெஷூரனாய். ஆமென்.